லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திமுகவுடைய இந்த வெற்றி அரசியல் அரங்கில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? செய்தி நம்முடைய பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், திமுக ஆளுங்கட்சி வெற்றி பெறக்கூடிய அதே வரலாறு தொடர்கிறதுன்னு பார்க்கணுமா? சமீபத்திய நிகழ்வுகள், சர்ச்சைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதையும் தாண்டி கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி எப்படி பார்க்கணும்? இல்ல, அதையும் தாண்டி கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று இது கொண்டாடக்கூடிய வெற்றி அல்ல. தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணித்து விட்ட நிலையில் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அல்லது ஒரு பகுதியினர் நாம் தமிழருக்கோ அல்லது திமுகவுக்கே கூட, ஏனென்றால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அதிமுக களத்தில் இல்லாத நிலையில் அத்தனை மந்திரிகளும் போய் அங்கே வேலை செய்கிற அளவுக்கு ஏன் திமுக அதை பலவீனமான களமாக பார்ப்பது என்ற கேள்வியும் நாம் ஆராய வேண்டும். கள்ளச்சாராய மரணங்கள் அங்கே எந்த விதமான தாக்கத்தையும், ஏனென்றால் ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தேர்தல் நடைபெறும் போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்கிற மெனக்கணல் திமுக தரப்பில் காட்டப்பட்டிருக்கிறது. அத்தனை அமைச்சர்களும் அங்கே போய் வீதிக்கு ஒரு அமைச்சராக பிரிந்து நின்று அங்கே பணம், பரிசு பொருட்கள் எல்லாம் தாராளமான விநியோகங்கள் நடைபெற்று இந்த வெற்றி பெறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. தேர்தலுக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 26ல் தேர்தல். ஆனால் தொடர் வெற்றிகளை பதிவு செய்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை. 19லேருந்து அவங்க ரெக்கார்டு ஒரே மாதிரி இருக்கு. என்ன மாறிவிட போகிறது 26ல்? அதன் காரணம், அதற்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்த்தரப்பு பலவீனமாக பிரிந்து நிற்கிறது. இதுதான் காரணம். ஆட்சிக்கு எதிராக அதிருப்தி மனநிலை மக்களிடையே இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. ஆட்சிக்கு சாதகமான அம்சங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கின்றத என்றுதான் நான் சொல்லுவேன். சுத்தமாக இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆட்சிக்கு சாதகமான அம்சங்களாக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பது, மகளிருக்கு பெண்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருப்பது, இவையெல்லாம் சாதகமான அம்சங்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு நிலைமை, கள்ளச்சாராய மரணம், அதே போல ஆங்காங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்யக்கூடிய அட்டகாசம், இவையெல்லாம் மைனஸ் பாயிண்ட். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். இதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் அதிமுக இல்லை. இன்றைக்கு அதிமுக வலிமையான கூட்டணியோடு வருகிற தேர்தலுக்குள் கூட்டணியை கட்டமைக்க முடியுமா என்பதும் கேள்விக்குறி. ஏனென்றால் 2026 விஜய் களத்திலே இருப்பார். அவருடைய தலைமையிலே ஒரு கூட்டணியா அல்லது சீமானும் அவரும் கைகோர்க்க போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே அப்போது தன்னோடு இருக்கிற கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு நெருக்கடி இருக்கும். அதை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதலான இடங்களை கேட்கக்கூடும். இதே நெருக்கடி அதிமுகவுக்கும் ஏற்படும். 2 பெரிய பிளேயர்ஸுக்கும் அழுத்தம் இருக்கும் கூட்டணி கட்சிகளிடமிருந்து. ஆகவே அப்போதைய நிலை இப்போது கணிக்க முடியாது. 2 கட்சிகளுக்கும் அது சவாலான தேர்தலாக இருக்கும் என்பதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்தது, அதற்கு பல காரணங்கள் சொன்னது. ஆனால் அதை உரிமையோடு பாமக கேட்டது, அதிமுக வாக்காளர்களை எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தேர்தலில் அதிமுக தலைவர்களுடைய படங்களை பயன்படுத்தியது. அதற்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? 56,243 வாக்குல பாமக பெற்றிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வாக்கு பலத்தை விட கூடுதலாகத்தான் கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதிமுகவின் வாக்குகள் ஒரு பகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது, உதவி இருக்கிறது என்பதை அழுத்தமாக கூற முடியும். இதுல யாரையும் சேர்த்துக்க தயார் இல்லை அப்படின்னு நிர்வாகிகள் கூட்டத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வருகிறார். இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடலை அப்படின்னாலும் திமுகவுடைய இந்த வெற்றியை அதிமுக எப்படி பார்க்கும்? நாங்கள் போட்டியிடாததாலும் பணபலத்தை வாரி இறைத்தும் திமுக வெற்றி பெற்றது என்று அதிமுகவுடைய சில முன்னணி நிர்வாகிகள் இடத்திலே பேசும்போது கூறுகிறார்கள், கமெண்டாக கேட்கும் போது. இதையேதான் அவர்கள் பொது வெளியிலும் கூறுவார்கள். ஆனால் வலிமையான கூட்டணி தேவை என்பதும் அதிமுகவுக்குள் ஒற்றுமை தேவை என்பதும் மறைக்க முடியாத, திரை போட்டு மறைக்க முடியாத உண்மைகள். அதை திரு எடப்பாடி பழனிசாமி உணர தவறுவாரானால் தோல்வி தொடரும். நன்றி திரு ரமேஷ், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. இடைத்தேர்தலில் இதுதான் வரலாறு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டீங்க. 26 களம் வேறாக இருக்கும் அப்படின்ற பார்வைகளையும் எடுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.